அத்தியாயம் 64 கொலையாளி. நிலவன் 12வது மாடியில் இருந்து வெளியேறிய பிறகு தனது பங்களாவுக்குச் சென்றான். புதிதாகப் பெற்ற திறன்களையும் சோதிக்க அவன் உள்ளுக்குள் உற்சாகமாக இருந்தார். அப்பாவி உயிர்களால் தங்கள் கைகளால் இரத்தம் தோய்ந்த சமூகத்தின் குப்பைகளைத் தவிர வேறு என்ன இலக்கு நடைமுறையாகச் செயல்பட முடியும்? நிலவன் சமீப காலமாக பல்வேறு விஷயங்களில் மும்முரமாக இருந்ததால் மரணத்தின் தேவதை பொதுமக்களுக்குத் தோன்றி நீண்ட நாட்களாகிவிட்டன. மேலும் இந்த நீதியின் வீரரின் செயலை இனிமேல் தொடர வேண்டிய அவசியமில்லை. இரவு உணவு சாப்பிட்ட பிறகு நிலவன் தனது தற்காலிக படுக்கையறைக்குத் திரும்பி தனது விண்வெளி வளையத்திலிருந்து ஒரு சிறிய புத்தகத்தை எடுத்தார். அது பாம்பு தோல் அவனுக்கு கொடுத்த இண்டல் புத்தகங்களில் ஒன்றாகும். மேலும் நிலவன் தனது மற்றொரு ஆளுமைக்கு நற்பெயரை உருவாக்க இந்த குற்றவாளிகளை பயன்படுத்தி வந்தான். அதே நேரத்தில் தனது ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை அகற்றுவதற்கான மறைப்பாக அதை பயன்படுத்தினார். ஆனால் ஒப்பந்தம் இப்போது ரத்து செய்யப்பட்டதால் அவனது மற்ற அடையாளம் இனி பயனுள்ளதாக இல்லை. ஆனால் இன்று அவன் பெற்ற இந்த புதிய திறன்களின் காரணமாக அவர்களுடன் பழகுவதற்கு நேரடி இலக்குகள் தேவைப்பட்டன. நிலவன் பேர்களின் பட்டியலை பார்த்தான். இப்போது அவற்றில் 90% பட்டியலிலிருந்து மாற்றப்பட்டுவிட்டன. பட்டியலில் இருந்து சுமார் 50 பேர்கள் மாற்றப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 1 டஜன் பேர்கள் மீதமுள்ளன. சரி, இந்த 3 புத்தகங்களில் குறைந்தபட்சம் ஒரு புத்தகத்தையாவது நான் முடித்து விடுவேன் என்று அவன் கூறிவிட்டு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மீதமுள்ள பெயர்களையும் அவற்றின் விவரங்களையும் படிக்கத் தொடங்கினான். தனது மற்றொரு நபருக்கு முழுநேர ஓய்வு கொடுப்பதற்கு முன்பு முதலில் இந்த புத்தகத்தை அழித்துவிட திட்டமிட்டான். நள்ளிரவு நிலவு வானத்தில் பிரகாசமாக பிரகாசித்தபோது நிலவன் அமைதியான ஒளியின் கீழ் தனது இடத்தை விட்டு வெளியேறினான். நள்ளிரவு நிலவு வானத்தில் பிரகாசமாக பிரகாசித்தபோது நிலவன் அமைதியான ஒளியின் கீழ் தனது இடத்தை விட்டு வெளியேறினார். நகரத்தின் பல்வேறு பகுதிகளுக்குச் செல்ல சிறந்த மற்றும் குறுகிய வழிகளை பயன்படுத்துவதற்கு இப்போது அவன் பழகிவிட்டான். அவன் இப்போது ஒரு பேட்டை மற்றும் உயர்தர மார்பு கவசத்துடன் கூடிய அடர் சாம்பல் நிற உடை, பால்ட்ரான்கள், கையுறைகள் மற்றும் அவனது முழு இடுப்பையும் மறைக்கும் ஒரு உலோக பெல்ட் அணிந்திருந்தார். ஷேடோ வீரன் என்ற புகழ்பெற்ற கொலையாளியின் தோற்றத்தை தனக்கு காட்டிக்கொள்ள அவனது பயணத்தின் போது நகரக் காவலர்கள் தெருக்களில் குழுக்களாக ரோந்து செல்லும் பல இடங்களைக் கண்டார். முட்டாள்கள்! என்னை பிடிக்க வேண்டுமென்றால் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த அனைத்து குற்றவாளிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. பல்வேறு தெருக்களில் வேகமாகச் செல்லும்போது நிலவன் தனக்குள் பேசிக்கொண்டான். புதிய நீட்டிப்புகளை தனது சொந்த பிடிமான துப்பாக்கியாக பயன்படுத்தி நிலவன் ஒரு உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஏறினார். விளக்குகள் மற்றும் மாயாஜால தெரு விளக்குகளால் நிரம்பிய நகரத்தை பார்த்தான். காற்று அவனது அங்கிகளை அசைத்தபோது அவர் பணிவுடன் நின்றார். அவனுக்கு பின்னால் இருந்த வெள்ளை நிலவு முழு நிலவைப் போல பெரிதாகத் தோன்றியது. தடைகளுக்கு இடையே தங்கள் வழியில் சென்று கொண்டிருந்த நகர வாழ்க்கையை பார்த்து நிலவன் ஒரு நுட்பமான பெருமூச்சு விட்டான். இறுதியாக மின்னும் இரவு வாழ்க்கைக்கு பதிலளிக்கும் விதமாக அவன் பேசினான். நாங்கள் வெளிச்சத்திற்கு சேவை செய்ய இருட்டில் வேலை செய்கிறோம். இதுவும் உண்மை இல்லை, எல்லாம் அனுமதிக்கப்படுகிறது என்று நிலவன் கூறிவிட்டு தலை மற்றும் மேல் உடலை தரையை நோக்கி பார்த்தபடி கீழே குதித்தான். அவனது உடல் தரையை தொடுவதற்கு முன்பே அவன் ஷேடோ வாக்கை பயன்படுத்தி மறைந்து தனது முதல் இலக்கை நோக்கிச் செல்ல ஒரு தெருவை தேர்ந்தெடுத்தான். ஒரு உணவகத்தில் பரபரப்பான கூட்டத்தினரும் ஆர்டர் செய்த உணவுகளை பரிமாறுபவர்களும் நிறைந்திருந்தனர். பலர் மனநிறைவுடன் குடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அத்தகைய குழுக்களில் ஒன்றில் ஒரு வலிமையான மற்றும் தசைநார் ஒரே மூச்சில் முழு கிளாஸையும் விழுங்கிவிட்டார். நீலவன் பூமியில் படித்த கதைகளைப் போலல்லாமல் எல்ப்ஸுக்கு மந்திரத்தின் மீது அதிக ஈடுபாடு இருந்தபோதிலும் அவர்கள் மற்ற தொழில்கள் மற்றும் சண்டை தொழில்களை பயன்படுத்துவதை வெறுக்கவில்லை. அவன் இதுவரை பார்த்த பெரும்பாலான எல்ப்ஸ் உண்மையில் உடல் வர்க்க போராளிகள் மற்றும் அவர்களின் துறைகளுக்கு ஏற்ப உடலமைப்பை கொண்டிருந்தனர். அவன் தனது முந்தைய வாழ்க்கையில் படித்த கிட்டத்தட்ட அனைத்து மங்காக்கள் மற்றும் நாவல்களிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளதைப் போல கூர்மையான காதுகளைக் கொண்ட சில பலவீனமான மனிதர்கள் அல்ல. தமானேல், உன் மதுவின் மீதான வெறி குளர்களுக்குப் போட்டி உணர்வை கூட தரும் என்று ஒரு பேய் பையன் சிரித்துக்கொண்டே இன்னும் நிறைய கேட்டான். இன்றிரவு ஒரு நல்ல பெண்ணை என் கைகளில் பிடித்தால் மட்டுமே அது மதிப்புக்குரியதாக இருக்கும் என்று தனது உதடுகளை நக்கியபடி கூறினார். இந்த பதிலில் அந்த பேய்க்காரனின் முகம் சோகமாக மாறியது. பிரச்சனை பண்ணாதீங்க,
நீங்க இன்னும் போலீஸ்காரங்கிட்ட சந்தேகத்துல இருக்கீங்க. அவங்க உங்களை கையும் களவுமா பிடிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்காதீங்க. எங்களால எப்பவும் பணம் கொடுத்துட்டு போக முடியாது என்றான் பேய். ஆமாம், ஆமா, நான் கவனமா இருக்கேன். நான் தூங்கப் போறேன். நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு டமானல் உணவகத்தை விட்டு வெளியேறினான். ஆனால் அவரை அறியாமலேயே தூரத்திலிருந்து ஒரு இருண்ட உருவம் அவரது ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது. அந்த எல் தெருக்களில் இருந்து தெருக்களுக்கு நடந்து சென்று எதையோ தேடுவது போல் சுற்றித் திரிந்தது. அப்போது தசைனார் எல் ஒரு இருண்ட சந்துக்குப் பின்னால் சென்று ஒருநாள் வேலைக்குப் பிறகு சோர்வாகத் தெரிந்த ஒரு மனித பெண்ணை துரத்தியது. சில வினாடிகள் கழித்து ஒரு அடக்கமான அலறல் சத்தம் கேட்டது. நீ யார்? என்னை போகவிடு என்று அந்த பெண் கத்தினாள். ஆனால் தெய்வம் அவள் வாயில் கை வைத்ததால் அவள் குரல் விரைவாக குறைந்தது. அங்கே யாரும் இல்லாததால் அவள் உதவிக்கான கெஞ்சல்கள் யாரையும் சென்றடையவில்லை. நீ இன்னும் உயிர் வாழ விரும்பினால் சத்தம் போடாதே என்று அந்த பெண்ணின் தொண்டையில் கத்தியை வைத்துக்கொண்டே எல் சொன்னான். நான் அதிகம் கேட்கவில்லை. என் கூட கொஞ்சம் நல்லா பொழுதை கழிக்கணும்னு மட்டும்தான் ஆசை என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணின் கழுத்தை நக்கி அவள் மார்பை பிடித்தான். அந்த பெண் பயத்தில் நடுங்கி தன் கைகளை நீட்டி தன்னைத் தாக்கியவனைத் தள்ள முயன்றாள். ஆனால் அவளது பலவீனமான உடலால் தசைனார் இயல்பிற்கு எதிராக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க முடியவில்லை. கவலைப்படாதே, நான் மென்மையாக இருப்பேன் என்று எல் கிசுகிசுத்தான். அவன் கண்களில் காமவெறி மற்றும் தவழும் பார்வையுடன் அவன் அந்த பெண்ணை ஒரு சுவரில் தள்ளி அவளுடைய ஆடைகளை இழுக்க ஆரம்பித்தான். அவற்றை கிழித்து எறிந்தான். அப்பொழுது திடீரென்று அந்த பெண்ணை கடத்த முயன்ற தெய்வத்தின் பின்னால் ஒரு இருண்ட முகமூடி அணிந்த உருவம் தோன்றியதால் ஒரு பேய்த்தனமான மற்றும் கடுமையான குரல் எதிரொலித்தது. தமானேல் ஓல்ஸ்திரின் வாட்ச், நீ இந்த நகரத்தை தோல்வியடையச் செய்துவிட்டாய்.